அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள பொதுச் செயலாளர் இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தில் 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களின் எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த 173 தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ சதாசிவம் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளருடனான சந்திப்பில் முக்கிய கருத்துக்கள் பேசப்பட்டதாக எம்எல்ஏ சதாசிவம் தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். கல்லூரி மாணவ மாணவிகளை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஓயமாட்டோம் 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 ஓயமாட்டோம். மக்கள் விரோத திமுக அரசை மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம் 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 ஓயமாட்டோம். திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகளின் எதிர்ப்பை மீறி வேண்டுமென்றே திமுக அரசு கல்லூரி மைதானத்தில் டைடல் பார்க் அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இங்கே டைட்டில் பார்க் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு எதிர்காலத்திலே போதிய கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இடமில்லாமல் போய்விடும், ஆகையால் நீங்கள் வேறு இடத்திலே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்காமல் இன்றைய தினம் அதை செய்கின்றார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான அட்வொகேட் டைரி வழங்கினார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு புத்தாடைகளையும் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இல்லத்தில் அவரது முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு கழக துண்டு வழங்கி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வரவேற்றார். கரூர் ஸ்ரீ வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றி வருவதை கண்டித்து பொதுமக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம். பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தீயசக்தி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நியமன முறைகேட்டை எதிர்த்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஒன்றிய குழு துணைத் தலைவரான திமுகவை சேர்ந்த மலர்விழி அண்ணாதுரை. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று மக்களை ஏமாற்றி உள்ளாட்சிகளில் வெற்றி பெற்ற திமுக தற்போது கொள்ளை ஆட்சியாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. பணி தொடர்பாக முடிவு செய்யப்பட்டு இன்று 17/11/2002 தேதியில் பணி நியமன ஆணை மாவட்ட செயலாளர் திரு கே.எஸ். மஸ்தான் மூலம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் மேற்காணும் நிகழ்வுகள் துணை பெருந்தலைவராகிய என்னுடைய
கையொப்பம் இல்லாமலும் எந்த தகவலும் இல்லாமலும் சட்டத்திற்கு விதிமுறைக்கு மாறாக நடைபெறுவதால் நான் வகித்து வரும் வார்டு எண் 7க்கான உறுப்பினர் மற்றும் துணை பெருந்தலைவர் பொறுப்பை பதவி ராஜினாமா செய்து வருகிறேன். துணைத் தலைவருடைய எங்கிட்ட தகவலே சொல்லாமல் இன்னைக்கு பணி நியமனம் செய்கிறாங்க. ஒன்றிய கவுன்சில் எங்களுக்கு வேலையை இதுவரை ஒரு வருஷமாக எங்களுக்கு வேலையும் கொடுக்கல. ஒன்றிய கவுன்சில் பதவி வச்சிருந்த பலன் இல்லை. ஒன்றிய துணைத் தலைவர் பதவி நியமனமாக இருந்து நாங்கள் நியமனம் கையெழுத்து போட்டு எங்களை கூட்டு இன்டர்வியூ நடத்தாமல் பணி நியமனம் பண்ணுறாங்க. அந்த பதவி எங்களை கூட்டு மரியாதை செய்யறதால எங்களை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சேர்மன் பண்ணுறதால இது எங்களுக்கு இந்த பதவி தேவையில்லை சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறோம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 15 வயது பள்ளி சிறுமியை 52 வயது நபர் மற்றும் 16 வயது மாணவர் பாலியல் வன்கொடுமை செய்து 7 மாதம் கர்ப்பமாக்கிய நிலையில் இருவர் மீதும் போக்சோ பாய்ந்தது. பாழாய்ப்போன ஸ்டாலின் ஆட்சியில் பால்வாடி குழந்தை முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் வேதனை. கோவை பேரூரில் செல்போன் எண் தர மறுத்த சிறுமியை ஆசிட் ஊற்றி விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஏவல்துறையின் செயல் திறனின்மை காரணமாக சிறுமிகள், பெண்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் 6ஆம் வகுப்பு பயிலும் 12 வயது சிறுமியை 2 காமுகர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்ற கொடூரம். தமிழகத்தில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் கொடூரங்களை கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து என்ன பயன் என ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பும் பெற்றோர். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே எஸ்பி பட்டினம் பகுதியில் 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான ஐஸ் போதைப் பொருள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்திலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா விமான நிலையத்தில் பறிமுதல். கஞ்சாவை கடத்தி வந்த வடமாநில பெண் சிக்கிய நிலையில் சர்வதேச போதைப் பொருட்களின் கூடாரமாக விடியா திமுக அரசு தமிழகத்தை மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த இளைஞரிடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கின. இளைஞர்கள் சிந்தித்தால் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் அவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை ஸ்டாலின் அரசு தடுக்க மறுக்கிறதா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த இளைஞர் ஆந்திர மாநிலம் ON கொத்தூரில் சிற்றணையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டு கிடந்த கொடூரம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 2 கிராம் தங்க மோதிரத்திற்காக 89 வயது முதியவரை இளைஞர்கள் படுகொலை செய்த பயங்கரம். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாத பொம்மை முதல்வர் ஆளுகின்ற காரணத்தினால் தமிழகத்தில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் சொத்து பிரச்சினை தொடர்பான தகராறில் உறவினர் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற கொடூர பல் மருத்துவர் சிக்கினார். விடியா ஆட்சியில் குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை செயலிழந்ததே குற்றங்கள் பெருக காரணம் என பொதுமக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பர்கூரில் குடும்ப தகராறில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர கணவன். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் சக ஊழியர்களான 3 செவிலியர்களை மயக்கமடைய செய்து 20 சவரன் நகைகளை பறித்த நிலையில் சிக்கினார். ஆட்டோவில் அழைத்து சென்று கைவரிசை காட்டிய நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி செவிலியர்களே வழிப்பறி கொள்ளையர்களாக மாறிய அவலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த இளைத்தரகர்கள் 5 பேரில் 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை நிர்வாகத்திறனற்று போனதில் மக்களின் நம்பிக்கையாக இருந்த அரசு மருத்துவமனைகள் தற்போது கேள்விக்குறியாகி உள்ளதாக பலரும் குற்றச்சாட்டு. சென்னை குறுக்குப்பேட்டையில் 1781 கிராம் தங்கத்தை பட்டறை ஊழியர்கள் 3 உட்பட 4 பேர் கொள்ளையடித்து சென்று ஒடிசாவில் சிக்கிய நிலையில் அதில் வெறும் 258 கிராம் தங்கம் மட்டுமே பறிமுதலானதால் நிம்மதி இழந்த உரிமையாளர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் நிம்மதியாக தொழில் கூட செய்ய முடியவில்லை என வியாபாரிகள் ஆவேசம். கரூரில் பேக்கரி கடை ஒன்றின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த நபர் கொள்ளையடிக்க முயன்றதன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் சாடல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செம்போடை அரசு மதுபான கடை மற்றும் நெய்விளக்கு கடைவீதி அரசு மதுபான கடைகளின் கதவு உடைக்கப்பட்டு அரங்கேறிய கொள்ளை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் செயல்திறனற்ற ஏவல் துறையால் நாளொரு திருட்டும் பொழுதொரு கொள்ளையும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் மது பாட்டில் மூடி திறந்திருப்பதை கேள்வி கேட்ட மது பிரியரிடம் வாக்குவாதம் செய்து தாக்கி டாஸ்மாக் விற்பனையாளர் அராஜகம். டாஸ்மாக் கடை மூலம் போலி மது பாட்டில்கள் விற்கப்படுகிறதா என எழும் சந்தேகம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உப்பளத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 900 டன் உப்பை திருடிய 8 பேர் கொண்ட கும்பல் தடுக்க முயன்ற உப்பள உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் திருடிவிட்டு உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துவிட்டதா என பொதுமக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதிய சாலை பணிக்கான பூமி பூஜையில் கலந்து கொள்ள வந்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். குடிநீர், மின்விளக்கு என எந்த அடிப்படை வசதியும் அமைத்து தராதது குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய மக்களை சமாளிக்க முடியாமல் அதிகாரிக்கு போன் செய்து நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடுவது போல் நடித்துவிட்டு தப்பியோடிய திமுக எம்பி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலையோரம் கடை அமைக்க இடம் பிடிப்பது தொடர்பான தகராறில் பெண்ணை தாக்கி திமுக முன்னாள் நகர செயலாளர் அராஜகம். ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அட்டூழியத்தில் ஈடுபடுவதால் அப்பாவி வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம். தலைமை செயலக ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் பாதிக்கப்படும் அவலம்.
வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுடன் வழக்கமான பணிகளையும் மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். எந்தவொரு பயிற்சியும் வழங்காமல் வேகமாக பணியை முடிக்க அரசு நிர்பந்திப்பதால் எஸ்ஐஆர் பணியில் பல குளறுபடிகள் நிகழ வாய்ப்புள்ளதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அரசு சமூக நல விடுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவரை மற்ற சமூக மாணவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் புகார். சமூக நீதி குறித்து அவ்வப்போது பேசி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் மாடல் அரசு பாதிக்கப்பட்ட மாணவர் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆவேச புகார். இந்த வயசுல ஹாஸ்டல்ல வந்து தண்ணி, கஞ்சா, பீடி எல்லாமே இந்த பசங்க குடிக்கிறானுங்களாம். இதை ஹாஸ்டல் வார்டன்ட்ட சொல்லவும், சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாப்புல. அதுக்கு நான் திருப்பிட்டு கேட்டேன், சார் எல்லாமே பண்ணுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் ஹாஸ்டல் வார்டன்னா அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல. போட மாட்டுறாங்க, நைட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி விட்றாங்க, நைட்டு தூங்க முடியல. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன அடிக்கிறாங்க, துணி துவைக்க சொல்கிறாங்க நைட்டு எழுந்திரிச்சு. இந்த மாதிரி ஆபாசமான பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பாத்ரூம் கூப்பிட்றாங்க நைட்டு தனியாக கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கழட்டுறான்னு சொல்லி நான் ரூமில் தனியாக வந்து கட்டில் படுக்க, அதெல்லாம் நீ கீழே போட்டுறேன், நான் நீ எந்த கருத்து ஆயுதுனா அப்படின்னு கேட்குறாங்க சார். வார்டன்ட்ட சொன்னால் வார்டன் எந்த ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாரு. வடிகால் வசதியின்மை, கழிவுநீர் தேக்கம், கொசு உற்பத்தி உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொற்றுநோய் பரவல் அதிகரித்து மக்கள் கடும் பாதிப்பு. குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறையால் காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி, உடல் சோர்வு, தொண்டை வலி அதிகரித்து வரும் நிலையில் கேரளாவில் பரவி வரும் வைரஸ் தொற்று தமிழகத்திலும் பரவுமோ என மக்கள் பீதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்யாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் போர்க்கொடி. வீடு விற்கப்பட்டது, அதுக்காக போராட்டம். எல்லா இடத்துலயும் தான் மாற்றுத்திறனாளிக்காக ஒதுக்கப்பட்ட வீடு எங்க, அதை காட்டுங்க. அதுக்காக தான் இந்த போராட்டம். குறிப்பிட்ட இடம் எங்களுக்கு கண்ணகி நகர் தாங்க. கண்ணகி நகர்ல தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு அங்கேயே இடம் இல்லாத போது நாங்க என்ன பண்ண முடியும்? அங்க எதுவுமே சரி கிடையாது, கரண்ட் சரி கிடையாது. ஒரு தண்ணி மழை பெஞ்சா வெளியில போறதுக்கு முடியாது, குளம் மாதிரி நிற்கும். எப்படி மக்கள் கடந்து போவாங்க? எல்லா குழந்தைங்களும் நோய் வாய்ப்பட்டு செத்து போகுதுங்க. எப்படி எதிர்த்து கேள்வி கேட்கறது? யார் இருக்காங்க கேள்வி கேட்க? கேள்வி கேட்க யாரும் இல்ல. தண்ணி கிடையாது. இன்னும் எதுக்காக போராடணும் மக்கள்? மாற்றுத்திறனாளி மக்கள் எல்லாருக்குமே வீடு இல்லை. அந்த வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கோம். இது இப்போதைக்கான போராட்டம் கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், மனு கொடுக்கிறோம். இது கண்ணகி நகருக்கு வருது. ஆனா அங்க இருக்கிற அரசு அதிகாரி அதை பொருட்படுத்துறதே கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களை அலக்கழிக்கிறாங்களே தவிர யாருமே வீடு கொடுக்கல. ஈரோட்டில் தங்களுக்கு தகுதி இல்லாத இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் சென்னை தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக திமுக அரசுக்கு மாற்றுத்திறனாளிகள் எச்சரிக்கை. பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை அம்பத்தூரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, விடியா திமுக அரசு உரிய பதில் அளிக்கும் வரை தங்களது போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என எச்சரிக்கை. உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்ற அவர் எங்களுடன் இன்னும் வரல. எங்க கூட இன்னும் எது ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னே தெரியல. எத்தனையோ போராட்டம் பண்ணோம். இப்போ நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். 2000 குடும்பம் இருக்குது. அந்த 2000 குடும்பம் 4 மாசமா சாப்பாடு இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த 4 மாசமா அந்த 2000 குடும்பம் உண்ணாவிரத்துல தான் இருக்குது. 3 வேளை சாப்பாடு 1 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சாம்சங் ஆலையில் 27 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குண்டுகட்டாக கைது. உரிமைக்காக போராடிய தொழிலாளர்களை ஈவு இரக்கமின்றி ஏவல்துறை மூலமாக வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்த விடியா ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மாவட்ட ஆட்சியர் தலையிட வேண்டும்.
திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. வெயிலின்றி வான மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் தாளடி, சம்பா பயிர்களுக்கு பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் கவலை. தென்காசி மாவட்டத்தில் 7 மாதங்களுக்கு முன் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் இளமுருகனுக்கு இதுவரை ஓய்வூதியமோ பணப்பலன்களோ வழங்காமல் ஸ்டாலின் மாடல் அரசு அலட்சியம். 12% வட்டியுடன் உடனடி பணப்பலன் வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைத்திருக்கும் நாளில் கண்கலங்க மனு அளித்து காத்திருக்கும் அவலம். கிடைக்கக்கூடிய பணப்பலன்களில் எதையுமே அவங்க கொடுக்காம இதுவரையில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்கிறது என்பது மட்டுமே எனக்கு மன வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கின்றது. கார்த்திகை மாதம் சோமவார பிரதோஷ தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. மங்கள மேல வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சென்னையில் மேயர் பிரியாவின் ஓட்டேரி 75வது வார்டில் நூலகத்தில் நுழைந்த மதுபோதை ஆசாமி ஒருவர் ஆடைகளை கழற்றி அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி ரகளையில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. தான் அமைச்சர் சேகர் பாபுவின் ஆதரவாளர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டும் தொனியில் பேசிய நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். சென்னை அடுத்த மாங்காடு அருகேயுள்ள மலையம்பாக்கத்தில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை 1.5 லட்சம் ரொக்க பணம் கொள்ளை. கொள்ளையர்கள் நோட்டமிட்டதன் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து பணிகளை முறையாக செய்யாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கரூர் அருகே மூதாட்டியின் வீட்டில் 5 சவரன் நகை திருடப்பட்டது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கையில் உருட்டு கட்டையுடன் எந்தவித அச்சமும் இன்றி உள்ளாடையில் உலா வந்த காட்சிகள் பதிவு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது துளிக்கூட பயமில்லை என்பதை பறைசாற்றும் வகையில் வெளியாகிய இந்த சிசிடிவி காட்சியால் அஞ்சி நடுங்கும் பொதுமக்கள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணியில் அமைக்கப்பட்ட அம்மா உடற்பயிற்சி கூடமும் பூங்காவும் பராமரிப்பின்றியும் சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து மது அருந்தும் இடமாகவும் மாறிய அவலம். குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்தும் கழிப்பறையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க எழும் கோரிக்கை. இதை வீரசிகாமணியில் அம்மா உடற்பயிற்சி கூடன்னு ஒன்று கட்டினாங்க. அது சரியான பராமரிப்பு இல்லாமல் ஃபுல்லாக பாலடைஞ்சு கிடக்கு. இதில் படித்த இளைஞர்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி எல்லாமே மேற்கொள்வாங்க. அது சரியான பராமரிப்பு இல்லாமல் அப்படி இருக்குது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இருந்து குறிஞ்சிப்பாடி நோக்கி சென்ற அரசு பேருந்து பின்பக்கத்திலும் படிக்கட்டிலும் தொங்கிச் சென்ற பள்ளி மாணவர்கள். போதிய பேருந்துகளை இயக்காமல் மாணவர்களின் உயிரோடு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு விளையாடுவதாக பெற்றோர்கள் வேதனை. புதிய ரேஷன் அட்டை வழங்க வட்ட வழங்கல் பிரிவு வருவாய் ஆய்வாளர் இடைத்தரகர்கள் மூலமாக 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் ஆவேசம். லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் ரேஷன் அட்டை வழங்குவதால் பொறுமை இழந்த பொதுமக்கள் விடிய அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சிவகங்கையில் வட்டாட்சியரை திருநாய் கடித்ததன் எதிரொலியாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து வாகனத்தில் ஏற்றிய ஊழியர்கள். அரசு உயர் அதிகாரிகள் நாய்க்கடிக்கு ஆளானால் மட்டும் நடவடிக்கை எடுக்கும் விடியாதிமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் போது மட்டும் வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி.
சென்னை மதுரவாயலில் கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் சீரமைத்து கட்டிய சுற்றுச்சுவர் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருந்ததால் பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணியின் போது இடிந்து விழுந்த பயங்கரம். இடிபாடுகளில் சிக்கி ஆட்டோ ஒன்றும் சேதமடைந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்காகவே கட்டுமானங்கள் நிறைவேற்றப்படுவதால் தரமின்றி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலவச வீடு வழங்க கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திருநங்கைகள் போராட்டம். போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு உரிய கட்டிட வசதி இல்லாததால் கோயில் வளாகம் தெருவில் வகுப்புகள் நடந்து வரும் அவலம். ஊர் பொதுமக்கள் 1 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி பள்ளிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் கட்டிடம் கட்ட நிதியும் கொடுக்கவில்லை, அனுமதியும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஸ்கூல் வந்து 2 ரூம்ல இருக்கு. 2 ரூம்ல 9, 10 மட்டும் தான் கிளாஸ் ரூம் இருக்கு. 6, 7, 8 ரெண்டுமே வெளியே தான் நடத்துறாங்க. ஸ்கூல் முன்னாடி போறோம்தான் தரையில தான் நடத்துறாங்க. வெயில் மழை எல்லாத்துக்குமே வெளியே தான் நடத்துறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி டீச்சர்களுக்கும் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. ரொம்ப போராடுறோம். நாங்களும் எம்எல்ஏ கிட்ட கொடுத்து பார்த்தோம், எம்பி கிட்ட கொடுத்து பார்த்தோம். எல்லா அதிகாரிகள் எல்லா திமுகவும் வந்து செய்யல. இனிமேல் வந்து எங்களுக்கு இந்த பேப்பர் நிருபரால எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். வணக்கம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு விதிமுறைகளை மீறி செயல்படும் இறால் பண்ணையால் 150 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கழிவுநீர் திறப்பால் நெல், உளுந்து பயிர்கள் கருகி வீணாகும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய தீர்வு இல்லையெனில் தீக்குளிப்போம் என எச்சரிக்கை. அதே மாதிரி இந்த எறா குட்டை தண்ணியை விட்டு இதை மாரி பாதிச்சா நாங்கள் என்ன செய்யறது? எங்கள் சாப்பாடுக்கு என்ன செய்யறது? நாங்கள் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அடுத்த வருஷம் பயிர் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் அது பயிர் பண்ண முடியாது. அப்போ அதுமாரி இருக்குது பார்த்து எங்களுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கவர்மெண்ட் எடுக்கணும். எடுத்து எங்களுக்கு அந்த சட்டப்படி நாங்கள் எடுத்து சொல்லணும். இந்த எங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது கட்டாகாது. சோழவரம் ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு செல்லும் உபரி நீர் கால்வாய் முறையாக தூர் வாராததாலும் கரைகள் முழுமையாக பலப்படுத்தப்படாததாலும் திறக்கப்பட்ட உபரி நீர் விவசாய நிலங்களை மூழ்கடித்த அவலம். முறையான முன்னறிவிப்பின்றி உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் கால்வாய் புதர்மண்டி கிடப்பதால் உபரி நீர் முழுவதும் ஆற்றுக்கு செல்லாமல் விளை நிலங்களை மூழ்கடித்துள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விவசாய பணியின் போது மின்னல் தாக்கி உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா. கூடுதல் இழப்பீடு வழங்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் திட்டவட்டம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சுற்றிய பகுதிகளில் வாழை பயிரிட்ட விவசாயிகள் வாழைத்தார்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் வேதனை. வாழைத்தார் ஒன்று 200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு உரிய விலையை நிர்ணய செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். உர தட்டுப்பாடு இல்லை என விடியா அரசின் வேளாண் துறையினர் ஸ்டாக் பட்டியல் வெளியிடும் அதே நேரத்தில் கடைகளில் யூரியா கிடைக்காமல் விவசாயிகள் திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. திமுக அரசு உர பதுக்கலை தடுக்க மறுப்பதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தூய்மை காவலர்களுக்கு நிலுவைத் தொகை இன்றி மாதம் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். 150க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட 200 பேர் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷம். சென்னை அம்பத்தூருக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் கொரட்டூர் ஏரி தொடர்ச்சியாக தொழிற்சாலை கழிவுகள் கலந்து தண்ணீர் இளம் சிவப்பு நிறமாக மாறிய அவலம். தமிழகத்தில் நீர்நிலைகளை நாசமாக்கும் ஆலைகள் மீது கமிஷன் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசால் நீர் ஆதாரங்கள் அழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி தியாகி லீலாவதி நகரில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா நிர்வாகம். வெகுண்டெழுந்த பொதுமக்கள் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டு போராட்டம்.
திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் திட மேலாண்மை கழிவுநீர் தொட்டி அமைக்க ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திட மேலாண்மை கழிவுநீர் தொட்டி அமைத்தால் சுமார் 8 லட்சம் ஏக்கர் விவசாய நில பாசனம் கெட்டுவிடும் சூழல் உருவாகும் என்றும் 2 லட்சம் பேரால் உபயோகிக்கப்படும் குடிநீரும் மாசுபடும் என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர் தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு ஆதரவாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் செயல்படுவதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தர்ணா. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாற்றத்தினாலும் 4000 5000 செலவு பண்ணி நியமன பதவி கொடுத்தவங்களுக்கு கொடுக்கல, தகுதியாற்றி வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கல. வீட்டில் படுத்து படிக்கா ஒரு வேலை செய்யாத கொள்ளாதவங்களுக்கு 20 போய் அவங்க இஷ்டம் வீட்டில் தட்டி எழுப்பி உனக்கு நியமன பதவி நான் தரேன், நியமன பதவி தரேன்னு சொல்லி வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர் இருந்து மாவட்ட இது வரைக்கும் எல்லாமே தட்டி அவங்களா கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் மனு கொடுத்து வேட்பு மனு கொடுத்து தாக்கல் பண்ணவங்களுக்கு ஒருத்தர் கூட அந்த இது கொடுக்கல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா அணை மதகு கால்வாய் மற்றும் ஏரியில் இருந்து வெளியேறும் வெள்ள நீர் போடிப்பேட்டை லட்சுமி கார்டன் குடியிருப்பு பகுதியில் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ள நீர் சூழ்ந்துள்ள அவலம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. கூட தண்ணி நின்றுச்சுங்க சார். இந்த தெருவில் இன்னும் நிற்காம இன்னும் போயிட்டே இருக்கு. 1.5 மாசம் ஆயிடுச்சு. தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் மனு, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், பிஓ கிட்ட கொடுத்துருக்கோம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார் அவங்க. இப்போ இது மாதிரி போகுதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். பகலில் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம், நைட்டில் போகவே முடிய மாட்டேங்குது. லட்சுமி கார்டன் உள்ள ஒரு மாசமா தண்ணி வந்துனே இருக்கு. தீபாவளிக்கு மறுநாள் இருந்து தண்ணி வந்துனே இருக்கு. இன்னும் வத்திரம் பாடா இல்லை. எங்க போய் மனு கொடுத்தாலோ பாக்குறோன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் வந்து பார்த்ததா இல்லை. பாம்பு பூச்சி எல்லாம் வருது. தண்ணியில நடந்தாலும் பசங்களுக்கு தோல் நோய் வருது, ஜுரம் வருது. பசங்களுக்கு காலேஜ் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. எந்த பசங்களுக்கும் நடக்கிறதுக்கு வழி இல்லை. தண்ணி இல்லாம எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். ரோட்ல தண்ணி வரக்கூடாது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் கடந்து செல்லும் நியூ டவுன் ரயில்வே கேட் டிராக்டர் மோதியதால் கடும் சேதமடைந்து மூடப்பட்ட நிலையில் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவலம். கடந்த அதிமுக ஆட்சியிலேயே அங்கு மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி துவங்கிய நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் வழக்கு தொடர்ந்து அத்திட்டத்தை விடியா திமுக முடக்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கார்த்திகை மாத பிறப்பையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள். உள்ளூர் மற்றும் வெளிமாநில ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கார்த்திகை மாதத்தை ஒட்டி மதுரை மாவட்டம் அழகர்மலை உச்சியில் உள்ள நூபூர கங்கை தீர்த்தத்தில் புனித நீராடிய ஐயப்ப பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்தினருடன் வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராக்காயி அம்மனை வழிபட்டனர். கார்த்திகை மாதம் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் தஞ்சை பெருவுடையார் கோயில்களில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானுக்கு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் இரவில் பெய்த மழை நீர் தாழ்வான பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கிய நிலையில் விடியா மாடல் அரசு மக்கள் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என பலரும் விமர்சனம். வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிப்பு. வன்முறையில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்தது டாக்கா நீதிமன்றம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றிய 19 மீனவ கிராமத்தினர் கனமழை பெய்யும் என்பதால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவிப்பு. மரக்காணம், அனுமந்தை மற்றும் செட்டிக்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமத்தினர் தங்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு.
தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வருகின்ற 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் அறிவிப்பு.